எவனெல்லாம் போர் நடந்த அந்த ஆவண சீடிகளை, அந்த ஆவண கோப்புகளை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்தாரோ அவன் மீதெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு அவனை உள்ளே தள்ளியது இந்த கலைஞர் கருணாநிதி. இந்த வேலையை மட்டும் செய்திருந்தால் கூட அவரை மன்னித்திருப்போம், அவரை எதிரியாக பார்த்திருப்போம். இதை செய்துவிட்டு என்ன செய்தார் தெரியுமா? அவர் போராடியவர்களை தடுத்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் போராடுவது போல் நடித்தார் தெரியுமா? அதுதான் பிரச்சனை. மக்களை மாட்டப்பயல்கள் என்று நினைத்துக் கொண்டு, மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் போல இந்த அயோக்கியர்கள் ஓட்டு மந்தைகள் என்று மக்களை பற்றி நினைத்துக் கொண்டு சென்னை மெரினா கடற்கரையிலே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். காலையில வாக்கிங் போயிருக்கார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மெரினா கடற்கரையில படுக்கணும்னு அவருக்கு நீண்ட நாள் லட்சியம். அன்னைக்கு படுத்து பாப்போமேன்னு படுத்திருக்கார். கூட வந்தவன் இந்த 23ஆம் புலிகேசி படத்துல வடிவேலு போர்ன உன்ன கூட இருக்கவன் ஆமா போர் அப்படிமால, அது மாதிரி உண்ணாவிரதம் இருக்கவன் கூட இருக்கவன் உண்ணாவிரதம்னு கத்திட்டான். கலைஞர் கருணாநிதி படுத்துட்டார். சாதாரணமா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சாதாரணமா ஒரு உண்ணாவிரதம் எப்படி நடக்கும்? போய் காவல்துறையிட்ட அனுமதி கேட்போம். காவல்துறை ஆளே இல்லாத ஒரு பொட்டல் காட்டுல அனுமதி கொடுக்கும். அங்க போய் மைக் செட்டையும் வச்சுட்டு காலையில 6 மணில இருந்து 9 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் பசிக்கும், சாப்பிட மாட்டோம். சாப்பிடாம கத்தி கத்தி பேசுவோம், உயிர் போற வரைக்கும் வலிக்கும், சாப்பிடாம பேசுவோம். குறைஞ்சபட்சம் அதுதான் உண்ணாவிரதம். கலைஞர் கருணாநிதி காலை 6 மணிக்கு வருகிறார், 11 மணிக்கு எழுந்து போய் விடுகிறார். இது என்ன உண்ணாவிரதம்? காலை உணவு அருந்தி விட்டு வருகிறார், மதிய உணவு வீட்டுக்கு சென்று அருந்தி விடுகிறார். இது என்ன உண்ணாவிரதம்? உண்ணாவிரதம் என்றதை கொச்சைப்படுத்தியதே இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். எப்படி உண்ணாவிரதம் இருந்தார்? பஞ்சுமத்தையிலே படுத்துக் கொண்டு உண்ணாவிரதம். உலகத்தில் எவனாவது பஞ்சுமத்தையில படுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருப்பானா? இவர் இருந்தது உண்ணாவிரதமா? பஞ்சுமத்தையில படுத்துக் கொண்டார். 2 குளிர்சாதன பெட்டிகளை வைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். மனைவியார், துணைவியார், மகள்கள், பேரன்கள், பேர்த்தியல், மத்திய அமைச்சர்கள், மந்திரிகள், காவல்துறை, மயிறு, மட்டை அத்தனை பேரை கூட்டி வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம். இந்த ஆள் உண்ணாவிரதம் இருந்து போர் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு, போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. ஈழத்தில் நம்முடைய மக்கள், தமிழகத்தின் தலைவர் சொல்லிவிட்டார், தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி சொல்லிவிட்டார், போர் நின்று விட்டது என்று சொல்லி நீண்ட நாட்களாக பதுங்கு குழிக்குள்ளே பதுங்கி இருந்த மக்கள், இதற்கு மேல் அங்கே இருப்பதற்கு அசௌகரியப்பட்டுக் கொண்டு தண்ணீர் இல்லாது, உணவு இல்லாது, கழிப்பிடம் இல்லாது பதுங்கி இருந்த மக்கள், கலைஞர் கருணாநிதி சொல்லிவிட்டாரே போர் நின்றுவிடும் என்று சொல்லி 40,000 பேர் பதுங்கு குழிக்குள்ளே இருந்து வெளியே வந்தார். இதுதான் சமயம் என்று சிங்களன் போட்டான் குண்டே. ஒரே நாளிலே 40,000 பேர் செத்து போனா. அந்த 40,000 பேர் ஒரே நாளிலே செத்து போனதுக்கு காரணம் யார்? இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள்.